أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பயான் பேசிக்கிட்டு வரோம். இதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மாற்று மதத்தவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம இதை பகிர்ந்துக்கிட்டு வரும்போது, மகாத்மா காந்தியடிகள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பத்திரிகையில் சொன்ன சில வார்த்தைகளை இங்கே குறிப்பிட்டிருக்கும். அதாவது அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம், அவங்களுடைய தூய்மையான வாழ்க்கை, அவங்க இந்த மார்க்கத்தில் வச்சிருந்த உறுதி, அவங்க ஏற்படுத்தின சீர்திருத்தங்கள், இது எல்லாத்தையும் பற்றி மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது கூடயே இன்னொரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாங்க, இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ வாளால் பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இந்த உலகத்தில் இருந்தாதான் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் இது வாளால் பரப்பப்படலை, இந்த மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கையினால தான் பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற வார்த்தையையும் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த தவறான கருத்து மக்களுக்கு இடையில எப்படி பரவியது, இதை மாதிரியான கருத்துக்கள் பரவுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்லாமிய பற்றிய தவறான கருத்துக்கள் பரவுறதுக்கு, இஸ்லாமிய பற்றி தவறாகவே காட்டணும் அப்படின்னு சித்தரிக்கிற மனிதர்களுடைய வேலைகள் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை, முஸ்லீம்களுடைய அறியாமையும் இதுக்கு காரணம். அதாவது இஸ்லாமியர்களே இஸ்லாத்தில் உள்ள பல விஷயங்களை தெரிஞ்சிக்காம இதெல்லாம் நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையில் நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கிற இபாதத்தை செய்யறதுக்கும் நம்ம வாழ்க்கையை நடத்துக்கிறதுக்கான வேலைகளே நம்மளுக்கு சரியாக இருக்குது. இதை மாதிரி தெரிஞ்சுக்கலன்னா என்ன அப்படிங்கிற அலட்சிய போக்கில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான தவறான கருத்துக்களுக்கு அவங்க சரியான கருத்துக்களை முன்னிறுத்த முடியல. இஸ்லாமிய மக்கள் தங்களை முதல்ல ஒழுங்காக மாற்றிக்கிட்டாலே மாற்று மதத்தவர்கள்கிட்ட இருந்து இஸ்லாமை பற்றி கெட்ட விதத்தில் பரப்பணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷமிகளுடைய கருத்துக்களையும் நம்ம முறியடிச்சிடலாம். இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம ஆராயணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல மனிதர்களுக்கும் நம்மளுடைய பதில்கள் மூலமா பயன் கிடைக்கும். இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்ற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா, திருக்குரான் அத்தியாயம் 9 வசனம் 29 அல்லாஹ் தஆலா சொல்றான், قاتلوا الذين لا يؤمنون بالله ولا باليوم الآخر ولا يحرمون ما حرم الله ورسوله ولا يدينون دين الحق من الذين أوتوا الكتاب حتى يعطوا الجزية عن يد وهم صاغرون. வேதம் அருள பெற்றவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொள்ளாமலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஹராம் ஆக்கியவற்றை ஹராம் என கருதாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கின்றார்களோ அவர்கள் தம் கையால் கீழ்ப்படிதலுடன் ஜிஸ்யா என்னும் கப்பம் கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள். அதாவது இந்த வசனத்தை தவறுதலா சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் தவறுதலா ஆக்குறாங்க. அதாவது இந்த வசனத்தோடைய அர்த்தம் புரிந்தும் தவறுதலா இதை ஆக்கிட்டு இருக்காங்க. வேதம் அருளப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இறைவன் சொல்றான். ஏன்னா அந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள்ல அதிகமான பேர் யூதர்களாகவும் கணிசமான பேர்ல கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. இதுல என்னன்னா அந்த மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா வேதத்தை அருளி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வேதத்தில் அவங்க மாறுதல்களை செஞ்சுட்டாங்க, அது அதோடைய தூய்மையான வடிவில் இல்லை அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க வேதம் அருளப்பெற்றவர்கள் தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க. வேதமுடையோரே அப்படின்னு தான் இறைவன் அவங்கள கூப்பிட்டான். அந்த மக்கா மதினா மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் அதிகமான யூத மக்கள் இருந்ததுனாலையும் கிறிஸ்தவர்களும் இருந்ததுனாலையும் இந்த வாக்கியத்தை இறைவன் சொல்றான். நம்மளோட இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஹிந்துக்கள், சீக்கு, புத்த மக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே அதிகமாக இந்த வேதமுடையவர்கள் இருந்தாங்க.
இந்த வேதமுடையவர்கள்ல வந்து யாரெல்லாம் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஏத்துக்கிறாங்களோ, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஹராம்னு எந்தெந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் அவங்க ஒதுக்குறாங்களோ, ஹலாலை மட்டும் ஏத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த ஜிஸ்யாங்கிற வரி இல்லை அப்படின்னு இறைவன் சொல்றான். ஏன்னா ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கும். இப்போ நம்மளுக்கே தெரியும், எந்த ஒரு ஆட்சிக்கு கீழே இருந்தாலும் அந்த ஆட்சியில ஒரு சட்டதிட்டங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் கட்டுப்பட்ட மனிதர்களாக தான் நம்ம இருக்கணும். இல்லை அந்த ஆட்சிக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஆட்சியாளர்கள் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வெறும் ஆன்மீக தலைவர் கிடையாது. அதாவது மார்க்கத்தை போதிக்க வந்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் எதையும் கண்டுக்காம நாட்டுல மக்களுடைய வளர்ச்சி, வறுமையை போக்கணும், இல்ல இராணுவத்தை பார்க்கணும், இந்த மாதிரியான கடமைகள்லாம் எதுவுமே இல்லாம வெறும் ஆன்மீகத்தை சொல்ல வந்த மதகுரு கிடையாது. அவங்க ஆட்சி தலைவர், அவங்க ஒரு பெரிய வல்லரசியா ஆண்ட சக்கரவர்த்தி அப்படின்னும் போது இந்த வசனங்கள் இறைவனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சி செய்த காலத்துல அவங்களுக்கு அருள பெற்றிருக்கும் போது இதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஆன்மீக தலைவருக்கு இறைவனால அனுப்பப்பட்ட வசனமா நம்ம எடுத்துக்க கூடாது. இது ஒரு ஆட்சி தலைவருக்கு அருளப்பட்ட கட்டளைகள். இஸ்லாமிய நாட்டுக்கு கீழே இருக்கும்போது அந்த இஸ்லாமிய நாட்டுல எந்த மாதிரியான சட்டதிட்டங்கள் இருக்கும்? எல்லாமே வந்து இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் தான் இருக்கும். அடி கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, இந்த மாதிரியான சட்டதிட்டங்கள் இஸ்லாமிய நாட்டில் இருக்கும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களா மற்ற மதத்தவர்கள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை நான் எங்களுடைய மார்க்கத்தில் தான் இருப்போம், நாங்கள் எங்கள் மதத்தை விட்டு நாங்கள் வெளியே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் கொடுக்குற அடுத்த ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க ஜிஸ்யா வரியை செலுத்துங்க அப்படின்னு சொல்றது. இந்த ஜிஸ்யா வரியையும் செலுத்தலைன்னா அந்த மனிதர்கள் மேல நீங்க போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கான். இதுல நம்ம ஒரு 2-3 விஷயத்த நம்ம வந்து கிளியரா பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, முதல்ல ஒரு நாட்டுக்கு கட்டுப்படாம இருக்கிறாங்க, வரி கட்டாம இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டுல உள்ள மனிதர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்கு. இப்போ நம்ம நாட்டிலேயே நம்ம இருக்கோம், எல்லாருமே வரி கட்டுறோம். அவங்கவுங்க வாங்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்கவுங்க சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வரி கட்டும் போது அந்த வரியை வந்து அவங்க ஒழுங்கா கட்டலைன்னா அந்த அரசாங்கம் அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுத்துச்சுன்னா அதை நம்ம தப்புன்னு சொல்லுவோமா? யாரும் அதை தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவனுடைய கடமை, ஒரு நாட்டுல வாழ்ற ஒரு குடிமகன் ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அந்த அரசாங்கம் என்ன வந்து அவன் மேல வரி போட்டிருக்கோ அதை செலுத்தணும். ஏன்னா அந்த அரசாங்கத்துடைய ஒரு வருமானமே ஒரு குடிமக்களுடைய அந்த வரி பணத்துலதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்கோம். அதை நம்ம யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டோம். அந்த காலத்துல போர் அப்படின்றது வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறத வந்து அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம காலத்துல இருந்தா அதை ஜெயில பிடிச்சு போடுவாங்க, இல்ல பல இழப்புகளை வந்து நம்ம அடைய வேண்டியிருக்கும், அசிங்கங்களை அடைய வேண்டியிருக்கும். அப்படிதான் எல்லா இடத்துலயுமே உள்ள சட்டம். இந்த வசனத்தை எப்படி திரிச்சு சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய நாடுகள்ல வாழ்ற மக்கள் முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தா மட்டும்தான் வரி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும், முஸ்லிமான மக்களுக்கு வந்து வரிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை மற்றவர்களுக்கு இடையில ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல எல்லாருமே வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வரி செலுத்துறோம். ஹிந்துக்கள் அதிகமா இருக்காங்க, அதனால ஹிந்துக்கள் மட்டும் வரி செலுத்தணும், மற்ற மதத்தவர்கள் வரி செலுத்த வேணாம் அப்படின்னும், இல்ல மற்ற மதத்தவர்கள் வரி செலுத்தணும், இல்ல இந்துக்கள் வரி செலுத்த வேணாம் அப்படின்னும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாருமே அவங்கவுங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வரி செலுத்துறோம். அதே மாதிரிதான் இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற எல்லா ஊர்கள்லையும் ஜக்காத்துங்கிற வரி கடமையா முஸ்லிமான மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்படும். இந்தியா மாதிரி ஊர்ல வாழ்ற மக்களிடம் இருந்தும் இஸ்லாமிய இயக்கங்களால ஜக்காத்துங்கிற வரி இஸ்லாமிய மக்களிடம் இருந்து வசூலிக்கப்படுது. ஆனா அதை எல்லாரும் கட்டாயமா செலுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் செலுத்துறாங்க, நிறைய பேர் செலுத்துறதும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல அப்படி கிடையாது. கண்டிப்பா எல்லா முஸ்லீம்களும் எல்லாருமே அவங்களுடைய ஜக்காத்துங்கிற வரியை செலுத்தியே ஆகணும். என்ன இப்ப ஜக்காத்துங்கிற வரி அப்படிங்கிற பேர்ல இந்துக்கள் கிட்டையும் வசூலிக்கப்பட்டா இது வந்து எப்படி தெரியும்னா அவங்களுக்கு ரொம்ப பாரதூரமா தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு வரி மட்டும் இல்லாம இது இபாதத்துங்கிற பேர்லயும் இஸ்லாமிய மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்படுது. நம்மளுடைய இஸ்லாமிய கருத்துக்களை வந்து மற்ற மதத்தவர்களிடம் திணிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு இஸ்லாம் போதிக்கிறதுனால இஸ்லாமிய மக்களுக்கு அதிக அளவிலான ஒரு வரியையும் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு குறைந்த அளவிலான ஒரு வரியையும் இஸ்லாமிய அரசாங்கம் போடுது.
இப்போ இதில் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆன்மீகத்தை சொல்கிற ஒரு குருவாக மட்டும் பார்க்காம ஒரு ஆட்சி தலைவராக பார்க்கும்போது இந்த வசனங்கள் ஒரு ஆன்மீக தலைவருக்கு அனுப்பப்பட்ட வசனங்கள் மட்டுமில்ல, ஒரு ஆட்சி தலைவருக்கு அனுப்பப்பட்ட வசனமாகவும் இருக்குது. அந்த ஆட்சி தலைவர் இதை எப்படி செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய அந்த வெற்றிங்கிறது இருக்குது. இந்த ஜிஸியாங்கிற வரியை மக்கள்கிட்ட இருந்து நம்ம வசூலிக்கிறது மூலயமா அதை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டோன்னா, இஸ்லாமிய நாட்டில் வாழ்கிற முஸ்லீம் அல்லாத மக்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க செலுத்தப்பட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம செலுத்தப்படுற வரியில இருந்து இப்போ இந்த இந்திய நாடோ இல்லை மற்ற நாடுகள்னே வச்சுக்கிட்டாலும் அவங்க இப்போ இராணுவத்துக்கு, ரோடு போடுறதுக்கு, இல்லை ஸ்கூல் நடத்துறதுக்கு, இப்படி பல விதங்களில் நம்மளுடைய வரி பணத்தை பிரிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தொகையை அவங்க நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி தான் இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை அவங்களுடைய பாதுகாப்புக்காக இராணுவத்துக்கு மட்டும் செலவிட்டாங்க. அதாவது யாரெல்லாம் படையில போர் செய்கிற அளவுக்கு சக்தி பெற்றவர்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து மட்டும் இந்த பணம் வசூலிக்கப்பட்டது. இப்போ நம்ம ஜக்காத்துங்கிறது அப்படி கிடையாது. ஜக்காத்துங்கிறது நம்ம எல்லாருக்குமே, அதாவது பணம் உள்ள எல்லா மக்கள்கிட்ட இருந்துமே வசூலிக்கப்படும். அவங்க உடம்பு சரியில்லாதவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட பணம் இருந்தால் வசூலிக்கப்படும். அவங்க பெண்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்தும் அந்த ஜக்காத்து பணம் வசூலிக்கப்படும். இது 100ல் 2.5% அப்படின்னு எடுத்து, இப்போ அதாவது 1 லட்சம் இருந்தால் 2500 ரூபா நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி பணக்கணக்கு. அதே மாதிரி இதில் ஜக்காத்தில் நிறைய இது இருக்குது. அதாவது இதை விட அதிகமாக போகுமே தவிர கம்மியாக போகாது. அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து, விவசாய நிலம், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இதை விட அதிகமான அளவுலையும் ஜக்காத் வசூலிக்கப்படும். ஆனால் இந்த ஜிஸ்யா வரிங்கிறது எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் வசூலிக்கப்படாது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் பெண்களை, குழந்தைகளை, மத குருக்களை, வயதானவர்களை இவங்களெல்லாம் யாரும் தாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையை இட்டாங்களோ, அதே மாதிரி இந்த வரி வசூலிக்கப்படும் போதும் பெண்கள் மேலேயோ இல்லை குழந்தைகள் மேலேயோ இல்லை வயதானவர்கள் மேலேயோ இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயோ இல்லை அந்த காலத்தில் இருந்த அடிமைகள் மேலேயோ இவங்க மேலெல்லாம் அந்த வரி விதிக்கப்படலை. இந்த வரி விதிக்கப்பட்டது யார் மேலனா, ஆண்கள்ல யார் போர் செய்யற அளவுக்கு வலிமையுடையவர்களா இருக்காங்களோ, நல்ல சுய அறிவோட இருக்காங்களோ, அடிமைகள் இல்லாம சுதந்திரமா இருக்காங்களோ, இந்த மாதிரியான மனிதர்கள் மேலதான், அதாவது குழந்தைகள் இல்லாம வாலிபத்தை அடைந்திருக்காங்களோ, இந்த மாதிரியான மனிதர்கள் மேலதான் இந்த ஜிஸ்யா அப்படிங்கிற வரி போடப்படும். இது முழுக்க முழுக்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உள்ள பாதுகாப்புக்காக வசூலிக்கப்பட்டதே தவிர இதுல அவங்கள அடக்குமுறை பண்ணணும், இல்ல மதம் மாற்றணும், இல்ல வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த வரி வசூலிக்கப்படலை. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா, முஸ்லிமான மக்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள்னு ரெண்டாக்கி ஜக்காத்து ஜிஸ்யான்னு 2 வரியாக வாங்கிறது முஸ்லிமானவர்கள் மேலே தான் அதிகமான பாரத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா முஸ்லிமானவர்கள் கொடுக்க வேண்டிய தொகை ரொம்ப அதிகம். அதே மாதிரி வசதி படைத்த எல்லாருமே கொடுக்க வேண்டியவங்களா இருக்காங்க. ஆனால் ஜிஸ்யா வரிங்கிறது அப்படி கிடையாது. அது ரொம்ப குறைந்த அளவு தான். எவ்வளோனா, அபுதாவுதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாலிபத்தை அடைந்த ஒவ்வொரு ஆணும் ஒரு வருடத்திற்கு 1 தினார் அல்லது அதற்கு நிகரான ஏதாவது ஒரு பொருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல யமன் தேசத்திலிருந்து வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் இருக்கு ஹதீஸ்ல. அப்போ 1 தினார் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு நம்ம கணக்கு போடலாம்னா, அந்த காலத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போடலாம்னா, இப்போ இப்னு மாஜால சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1 தினாரை கொடுத்து உருவார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒரு ஆட்டை வாங்கிட்டு வர சொல்றாங்க. அந்த ஆட்டை அவங்க வாங்கிட்டு வரும்போது அவங்க பேரம் பேசி 2 ஆட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க 1 தினாருக்கு. அதுக்கப்புறம் அந்த 2 ஆட்டில் ஒரு ஆட்டை 1 தினாருக்கு வித்துட்டு இன்னொரு ஆட்டையும் அந்த 1 தினாரையும் 2த்தையும் எடுத்துட்டு சதக்கா தொகையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியும்னா, 1 தினாருங்கிறது ஒரு ஆட்டோடைய விலை தான். அதாவது ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு, அந்த விலை தான் தவிர இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 7000மோ 8000மோ அந்த மாதிரியான ஒரு அளவுல தான் வருமே தவிர, அதாவது ஒரு வருஷத்துக்கே அந்த மாதிரியான ஒரு அளவுல தான் வருமே தவிர அதை மீறி போகாது. அப்படின்றப்போ இதுவே ஒரு முஸ்லீமை பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க குர்பானியும் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்க மற்ற சதக்காக்களையும் கொடுக்கணும். அதே மாதிரி இதுல ஏதாவது தவறு வைத்துட்டாலும் அதுக்கு கஃபாராங்கிற அந்த பரிகாரத்தை செய்யற அந்த பணத்தையும் அவங்க செலவிடணும். இப்படின்னு முஸ்லிம்கள் மேல அதிகமான சுமை இருந்தது. ஆனா முஸ்லிம்
முஸ்லீம் அல்லாத மக்கள் கிட்ட பார்த்தோன்னா அவங்க ஏழையாக இருந்தால் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அதாவது வலிமை வாய்ந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவங்க ஏழையாக இருந்தால் அவங்க கிட்ட கூட இந்த ஜிஸ்யா வரி வசூலிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஜிஸ்யா வரி குறைக்கவும் பட்டிருக்கு இதை விட அப்படின்ற ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துலலாம் இந்த ஜிஸ்யா வரி வசூலிக்கப்பட்டு யார் கஷ்டப்பட்டாங்களோ, அதாவது நான் முஸ்லீம்களில் யார் வயதானவர்களாக இருக்கும்போது கஷ்டப்பட்டாங்களோ அது அவங்களுக்கே திருப்பி கொடுக்கப்பட்டது. அதாவது முஸ்லீம்களிடமிருந்து பெறப்படும் சதக்கா தொகையிலிருந்தும் ஜக்காத்து தொகையிலிருந்தும் அந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ஜிஸ்யாவினால் பெறப்பட்ட தொகையிலிருந்தும் நான் முஸ்லீம்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போரில் அந்த படை வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டா கூட அந்த ஜிஸ்யா வரி அந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு திருப்பி அளிக்கப்பட்டதாகவும் வரலாற்றில் ஆதாரங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் அந்த போரில் ஏற்படுற வெற்றி தோல்விக்கு அந்த இஸ்லாமிய ஆட்சி தான் பொறுப்பேற்றுக்கும். அந்த மக்களின் பாதுகாப்புக்கு அவங்களுக்கு செலவழிக்க பணம் தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம இப்போ அமைதியாக வாழ்கிறோம் அப்படின்னா காவல்துறையில் இருக்கவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இராணுவத்தில் இருக்கவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வரியை மட்டும் செலுத்திட்டு. அதே மாதிரி தான் முஸ்லீம் நாடுகளில் வாழ்கிற மக்களும் அவங்க அமைதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த ஒரு சிறிய தொகையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை அந்த படை வீரர்களால் அவங்கள சரியாக பாதுகாக்க முடியாமல் போய்விட்டாலும் இந்த ஜிஸ்யா வரி திருப்பியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்காக அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க வரி செலுத்தலையா அப்படின்னு சொன்னால் இந்த ஜக்காத்துங்கிற பணமும் எப்படிலாம் செலவிடப்படணும் அப்படிங்கிறத இறைவன் சூரா தௌபா 60வது வசனத்தில் சொல்கிறான். إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. இந்த ஜக்காத்துங்கிற பணம் யார் யாருக்கெல்லாம் போகணும்னா தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானத்தை வசூல் செய்யும் ஊழியர்களுக்கும் இஸ்லாத்தின் பால் அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் கடன் பட்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவோருக்கும் வழிபோக்கர்களுக்குமே உரியவை. இது அல்லாஹ் விதித்த கடமையாகும். இந்த ஜிஸ்யாங்கிற பணம் முழுக்க அந்த ஜிஸ்யாவை யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக இராணுவத்துக்கு அளிக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ஜக்காத்துங்கிறது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும். அந்த நாட்டில் வாழ்கிற ஏழை மக்கள் இருப்பாங்க, தேவை உடையவர்கள் இருப்பாங்க, அந்த பணத்தெல்லாம் ஜக்காத்து பணத்தை வசூல் செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த அவங்க வேலை செய்கிறவங்களுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்லாத்தின் பால் அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதுன்னா, அதாவது நான் முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மளுடைய ஒரு உதவி செய்யறது மூலியமா அவங்களுடைய மனசுக்கு இஸ்லாமையும் இஸ்லாமிய ஆட்சியையும் விருப்பமுடையதை ஆக்கிறதுக்காகவும் இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் வாழ்கிற கடன் பட்டவங்களுக்கு அது அல்லாவின் பாதையில் போர் புரிவோருக்கும், அதாவது இந்த ஜக்காத்து பணியிலிருந்து இராணுவத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் அந்த நாட்டுக்கு போர் புரிய வந்தவங்க யாருன்னா, அதாவது நாட்டை கைப்பற்றது மட்டும் அவங்களுடைய நோக்கமாக இல்லை, இந்த முகம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதும் நோக்கமாக இருந்ததுனால இறைவன் இங்கே அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவோன்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க இப்போ போர் புரிஞ்சு இவங்க ஜெயிச்சாதான் அந்த மார்க்கத்தையே ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த சூழ்நிலை இருந்தது. அந்த மாதிரியான எதிரிகள் நிறைய பேர் இருந்ததுனால அந்த இராணுவத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை இப்படி சொல்கிறான். அடுத்து அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும், ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அடிமை தலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. மனிதர்கள் அடிமைகளாக கருதப்பட்டாங்க. ஆனால் அந்த அடிமை தலையை நம்ம ஒரேடியாக ஒழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. இப்போ இந்த மாதிரியான யுத்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தினாங்க. அவங்க இந்த ஜக்காத்து பணம் மூலமாகவோ இல்லை சதக்கா பணம் மூலமாகவோ அந்த எஜமானர்கள் கிட்ட பணத்தை கொடுத்து அந்த அடிமைகளை விடுதலை செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சியில் பெரும்பாலும் அடிமை தலை ஒளிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்கிற அளவுக்கு எல்லா அடிமைகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கடமையினால வரிமுறையினால மட்டும் கிடையாது, மற்றபடி தான தர்மங்களை செலுத்தும் போதும் அடிமைகளை விடுதலை செய்யறத ஒரு நல்ல அறமாவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் எல்லா மனிதர்களுமே செய்துட்டு வந்திருக்காங்க.
அடுத்து பார்த்தோன்னா இப்போ வழிபோக்கர்களுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வெளிநாட்டிலேருந்து தஞ்சம் பிழைக்கிறதுக்காக வர மக்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பள்ளிவாசலே தங்க வைப்பாங்க, அவங்களுக்கு தேவையான உணவு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் அந்த ஜக்காத்துங்கிற வரி பணம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் என்னன்னா, முஸ்லீம் அல்லாத மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்படுற ஜிசியாங்கிற வரி பணம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் முஸ்லீம்கள்கிட்டமிருந்து வசூலிக்கப்படுற ஜக்காத்துங்கிற வரி பணம் அவங்களுடைய பாதுகாப்புக்கு, அதாவது இராணுவத்துக்கு பயன்படுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா வகையிலையும், அதாவது நான் முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் கூட இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது சூரா தௌபாவில் சொல்லப்பட்ட அந்த வசனத்துலையும் அது மட்டும் இல்லாமல் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியும் ஒன்று முஸ்லீம் அல்லாத மக்கள் ஜிஸ்யாங்கிற வரியை அவங்களுடைய பாதுகாப்புக்காக யார் வாலிப வயதை அடைந்த ஆண்களாக இருக்காங்களோ அவங்க செலுத்தணும். அப்படி இல்லைன்னா சரி அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜிஸ்யாங்கிற வரியை செலுத்த வேணாம், ஜக்காத்துங்கிற வரியை செலுத்தணும். ஆனால் வந்து அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா இந்த ஜிஸ்யாங்கிற வரி அவங்க மேலே இருக்காது, ஜக்காத்து செலுத்தக்கூடியவங்களாயிடுவாங்க, கண்டிப்பாக அது வசூலிக்கப்படும். அப்படி இல்லைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க மேலே போர் புரியணும் அப்படிங்கிறது இறைவன் கட்டாயமாக்கியிருக்கான். இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பெண்கள் கிட்டேயோ வயதானவர்கள் கிட்டேயோ இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டேயோ இல்லை சிறுவர்கள் கிட்டேயோ நோயாளிகள் கிட்டேயோ யார்கிட்ட இருந்து வசூலிக்கப்பட போகிறது இல்லை. அதே மாதிரி பணம் இல்லாதவர்கள்கிட்டையும் இது வசூலிக்கப்பட போகிறது கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவங்க கிட்ட பணம் இருந்தும் வாலிபம் இருந்தும் அவங்க போருக்கும் வராமல் அவங்க வந்து நான் ஜிஸ்யாவையும் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய கிளர்ச்சியை அவங்க நாட்டுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பிடிவாதமாக இருக்க மக்கள்கிட்ட ஒரு அரசாங்கம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்த இந்திய நாட்டில் வாழ்கிறோம், நாங்கள் வந்து முஸ்லீம்ங்க, நீங்கள் எங்கள் மேலே வந்து வீணா வரியை செலுத்த வைக்கிறீங்க, இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இந்த வரியை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம போராடுனா அந்த அரசாங்கம் நம்மளை என்ன பண்ணும்? இதை தான் வந்து இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கிற மக்கள் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டிருக்கு, அதாவது ஒன்று நீ இஸ்லாமுக்கு மாறு, இல்லை நான் உன் மேலே போர் புரிவேன், இல்லை நீ ஜிஸ்யாவை கூடி, இந்த மாதிரி தவறாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எந்த மக்களையும் இஸ்லாத்துக்கு மாற்றுறதுனால எந்த ஒரு உதவியும் நம்ம இஸ்லாத்துக்கு செஞ்சிட போகிறது கிடையாது. இந்த மாதிரியான வணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கிறதும் கிடையாது, அது இறைவனுக்கு தேவையும் இல்லை. இதை தான் இறைவன் தன்னுடைய வசனத்தில் என்ன சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித் தீன், அதாவது இந்த தீனில் எந்த நிர்பந்தமும் கிடையாது அப்படின்னு சூரா பக்கரால இறைவன் சொல்லி காட்டுறான். மக்களை அடித்தோ கொடுமைப்படுத்தியோ இல்லை அவங்கள நிர்பந்தப்படுத்தியோ இல்லை அவங்களுக்கு பணம் கொடுத்தோ இந்த மாதிரியெல்லாம் இஸ்லாத்துக்கு ஒரு மனிதர்களை மாற்றணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. நம்ம கொடுக்குற பணம் முஸ்லீமான மக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் அவங்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தப்படணும். சகோதரத்துவத்தை நம்ம கொடுக்குற பணம் ஏற்படுத்தணும். ஜக்காத் யார் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது கூட இறைவன் முஸ்லீம் அல்லாத மக்களை முஸ்லீம்களை ஆக்கிறதுக்காக கொடுங்க அப்படின்னு இறைவன் அதில் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கான், இஸ்லாத்தின் பால் அவங்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக, அதாவது இஸ்லாத்தை அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக, இஸ்லாமிய மக்களை பிடிக்கிறதுக்காக, அவங்க இஸ்லாத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அங்கே குறிப்பிடலை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இறைவனுக்கு தேவையும் இல்லை. அப்படிங்கிறப்போ இதை இஸ்லாமிய அரசாங்கம் ஏன் அப்படி பண்ணணும்? அப்படி பண்ணியிருந்தா அந்த இஸ்லாமிய ஆட்சியில் வாழ்ந்த யூத மக்கள் அங்கே வாழணும்னு ஆசைப்படுவாங்களா? இப்போ ஜூவிஷ் கிரானிக்கல் அப்படிங்கிற ஆர்டிக்கலில் யூத மக்கள் இஸ்லாமிய மன்னர்களுக்கு கீழே வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய நாட்டையே சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் கிட்ட முகலாய மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து வாளால் அவங்கள ஆட்சி செஞ்சுருந்தாலோ இல்லை எனக்கு ஜிஸ்யா வரியை நீ கொடுத்து ஆகணும் அப்படின்னு அவங்கள வந்து அதிகமான வரியை போட்டு கொடுமை பண்ணியிருந்தாலோ அவங்க இவ்வளோ ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்க முடியாது. அவங்களுடைய ஆட்சி இவ்வளோ அமைதியாகவும் போயிருக்காது. இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி வந்துச்சு, அவங்க 150 ஆண்டுகள் ஆட்சி செய்யறதுக்கலையுமே மக்கள் அவ்வளோ கிளர்ச்சி செய்து அவங்கள விரட்டி விட்டாங்க. ஆனால் இப்படி 800 ஆண்டுகள் கிட்ட ஒரு அமைதியான ஆட்சி நடந்திருக்குன்னா மாற்று மதத்தவர்கள் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு நல்ல உறவுகளோட இருந்திருக்காங்க. அந்த இஸ்லாமிய மன்னர்களால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தப்படலை.
ஏன் அவுரங்கசீப் போன்ற மன்னர்கள் கூட ஜிஸ்யா வரியை வாங்கினது கூட மக்களுடைய நலனுக்காக தான். அவர் எதையுமே அவர் பயன்படுத்திக்கிட்டது இல்லை. அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்ததாக தான் வரலாறு குறிப்பிடுது. இந்த மாதிரியான பல வசனங்கள் இஸ்லாத்தை வேறு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களால் தவறாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்லாமிய மக்கள் இதை மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், மற்ற மனிதர்களுக்கும் இதை நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த நாட்டில் சகோதரத்துவம் அதிகமாக வளரும். அப்போ தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் இன்ஷா அல்லாஹ். இதோடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அப்போ இஸ்லாம் வாளால் பரப்பப்படலை அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் இஸ்லாம் பரவறதுக்கு காரணமாக இருந்துச்சு, இல்லை இதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். சூரா பக்ராவில் இருந்து இந்த பயானில் எந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது? மேலும் ஜிஸ்யா வரியை பற்றி இந்த பயானில் இருந்து நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? ஹிதாயா குழுமத்தில் இல்லாத சகோதரிகள் தங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்ப விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யவும். இன்ஷா அல்லாஹ்.